அனைவருக்கும் வணக்கம். இது முதலீடு. நான் ராஜ்குமார். முதலீடு சார்ந்து நிறைய விஷயங்கள் நம்ம வரப்போகிற நாட்களில் பேச போகிறோங்க. ஃபஸ்ட்டு டிஸ்க்ளைமர் சொல்லிடலாம். ஏன்னா நீங்கள் இந்த முதலீடு சார்ந்து அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குற எல்லாருமே அவங்க எடுத்தோடனே ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுப்பாங்க. என்னென்னா ஒரு டிஸ்க்ளைமர் கொடுப்பாங்க. இது வந்து எஜுகேஷனல் பர்பஸ் ஒன்லி. நான் ஒரு செபி ரெஜிஸ்டர் அனலைசர் கிடையாது. நான் ஒரு ஃபினான்சியல் அட்வைசர் கிடையாது. நான் ஒரு சாதாரண ஒரு இன்வெஸ்டர் கிடையாது. மொத்தத்தில் நான் எதுவுமே கிடையாது. ஆனால் நான் வந்து உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி எல்லோரும் பதிவு பண்ணுவாங்க. அது எப்படி ஒரு பதிவை நம்ம பண்ணிவிட்டு அதை மறுக்கிறாங்க அப்படின்றது இன்ன வரைக்கும் எனக்கு தெரியலை. பட் நம்மளும் அதோட கட்டாயம் சரிங்களா. அதுக்காக என்ன பண்ணிடலாம், நானும் ஒரு முதலீட்டு சார்ந்த எந்த ஒரு இன்வெஸ்டரோ ஒரு செபி ரிஜிஸ்ட்ரோ அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஒரு காமன் மேன். நான் என் வாழ்க்கையில் சந்தித்த இந்த ஷேர் மார்க்கெட்டாக இருக்கட்டும் சரி, தங்க முதலீடாக இருக்கட்டும் சரி, நிலங்கள் சார்ந்து இருக்கட்டும் சரி, பிட்காயினாக இருக்கட்டும் சரி, அதாவது நம்ம கிரிப்டோ கரன்சியாக இருக்கட்டும் சரி, இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து நம்ம வாழ்க்கையில் நம்ம அனுபவத்தில் நிறைய விஷயங்கள் கற்றுருப்போம். இன்ன வரைக்கும் நானும் ஒரு லாஸ் செய்கிற ஒரு ட்ரேடர் தான், ரீட்டைல் ட்ரேடர் தான். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா நிறையா விஷயங்கள் கற்றுருப்போம். அதை நம்ம வந்து பகிர்றோம். ஆனால் அதையும் என்ன பண்ணிட்டாங்க, இப்போ வந்து காசாக்க கற்றுக்கிட்டாங்க. பங்குச்சந்தையில் சம்பாதிக்கிறத விட அதை கிளாஸாக எடுத்து சம்பாதிக்கிறவங்க அதிகமாயிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லலாம். ஆனால் ரியாலிட்டி வந்து நிறைய வித்தியாசமானதுங்க. நம்ம வரப்போகிற நாட்களில் நிறையா இது மாதிரி விஷயங்கள் பேசுவோம். முதலீடு நான் சொல்ல விரும்புகிற விஷயம் ஒன்று தான். முதலீடு வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாட்டிகள் தாத்தா காலத்தில் இருந்தே சுருக்கு பையில் முடிஞ்சு வைப்பாங்க, சமய பாத்திரங்களில் பணம் ஒழிச்சு வைப்பாங்க. அது எல்லாமே ஒரு முதலீடு மாதிரி தான், ஒரு சேமிப்பு மாதிரி தான். முதலீடை 2 விஷயமா பார்ப்பாங்க. ஒன்று முதலீடு, இன்னொன்று சேமிப்பு. இப்போ தங்கம் வாங்குறது வந்து சேமிப்பா முதலீடா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு காலகட்டம் வரைக்கும் 2-3 வருஷம் முன்னாடி வரைக்குமே அது ஒரு சேமிப்பாக இருந்துச்சு. இப்போ என்ன பண்ணிட்டாங்க, அதை வந்து முதலீடாக பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. சமீபத்தில் ஃபெட் ரேட் வந்து இறங்குமா ஏறுமான்னு சொல்லி ஏகப்பட்ட பேர் காத்திருந்து அந்த வீடியோஸை பார்த்து நம்ம பகிர்ந்தாங்க. எனக்கெல்லாம் பார்க்குறப்ப யோசனையாக இருந்துச்சு, அட பாவமே, நம்மளும் 2-3 வருஷம் முன்னாடி வரைக்குமே தங்கம் வாங்குங்கன்னு கூவி சொல்கிறப்ப கூட மினிமமாக தான் வாங்கிக்கிட்டு இருந்தோம். ஆனால் திடீர்னு தங்கத்து மேலே ஒரு முதலீடாக பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதே மாதிரி இடம் வாங்குறது. இப்போ முதலீடுன்னு வந்தோடனே நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷயம் மட்டும் சொல்ல போகிறது கிடையாதுங்க. நம்ம பல விஷயங்கள் பகிர போகிறோம். அதாவது முதலீடு சார்ந்து இடம் நிலம் வாங்குறது, தங்கத்தின் முதலீடு, பங்குச்சந்தைகள் மீது முதலீடு, பங்குச்சந்தைகளுக்குள்ளே ஏகப்பட்ட முதலீடு இருக்குது. அதேமாதிரி கிரிப்டோ கரன்சின்னு சொல்ல போகிற நம்ம நாட்டில் வரையறுக்கப்படாத ஒரு கரன்சி. பட் இருந்தாலும் அதுவும் இப்போதைக்கு சமீபத்தில் என்ன இருக்குது, அதுவும் உலா வந்து கொண்டு தான் இருக்கிறது. அதே மாதிரி முதலீடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிஸ்னஸ் தொடங்குறது கூட நம்மளால் முடிஞ்ச நம்ம அனுபவத்துலேயும் சரி, நீங்கள் நிறைய பேர் வந்து பகிர்ந்துருக்கலாம். உங்கள் வாழ்க்கையில் அனுபவத்தில் நிறைய விஷயங்கள் கற்றுருக்கலாம். அது எல்லாமே மக்கள்கிட்ட போய் சேரணும். இப்போ நான் கொடுக்குற விஷயங்கள் எல்லாமே உண்மையை நீங்கள் நம்புனீங்கன்னு வச்சுக்கோங்க. நினச்சி பாருங்களேன், சமீபத்தில் அதான் நடந்திருக்கு. என்ன சொல்லுவாங்கன்னா இன்ஃப்ளூயன்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சோசியல் மீடியாவில் நம்ம சொல்லக்கூடிய எல்லா விஷயமே உண்மையாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. இப்போ ஒன்றும் வேணாம், ஒரு நியூஸ் வருதுன்னா நான் அதை வந்து பகிர்வேன். அடுத்து ஒரு 1/2 மணி நேரத்தில் தவறாக கூட போகலாம். அது வந்து பார்த்திங்கன்னா நானே என்னென்னா அந்த ஸ்பாட்டில் நான் இருந்தேன்னா இல்லை, நான் ஒரு நியூஸை கேதர் பண்ணி அதை உங்கள்கிட்ட போய் சேர்க்குறேன். அப்போ வந்து எப்படி இதாகுன்றதை பாருங்கள். நிறைய விஷயம் இருக்குங்க. ஏன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா முதலீடு சார்ந்து பேசணும் அப்படின்னா நிறைய விஷயங்கள் பேசலாம். எல்லாமே நம்ம வாழ்க்கையில் நம்ம கடந்து வந்ததாங்க. ஒரு காலத்தில் புளியங்கொட்டையும் ஓட்டக்கால்னாவையும் சிப்பி, அதாவது நம்ம சங்கு சிப்பி இருக்குது பார்த்திங்களா, அதெல்லாம் வந்து நம்ம பணமாக உபயோகப்படுத்தின காலத்திலேயே நம்ம அதை சேமித்து வச்சுருக்கோம். ஆனால் இன்றைக்கி அதெல்லாம் இருக்கா? அதெல்லாம் வந்து ஒரு மதிப்பாகவே நம்ம பார்க்குறதில்ல. அந்த காலத்தில் 5 பைசா நாணயத்தை இன்றைக்கி மதிப்பாக பார்க்குறோமா? இல்லை. 25 பைசாவை மதிப்பாக பார்க்குறோமா? இல்லை. ஏன் சமீபத்தில் 2000 நோட்டை 1000 நோட்டை நம்ம மதிப்பாக பார்த்தோமா? இல்லை. இது காலத்தின் கட்டாயம் மாறிக்கிட்டே தான் இருக்கும். எதுவுமே நிரந்தரம் கிடையாது. ஆனால் ஒரு சில விஷயங்களை பாருங்களேன், அது நிரந்தரமாகவே இருக்கும். ராஜாக்கள் காலத்திலேயே அவங்க வந்து எதுக்காக படையெடுத்தாங்க? 2 விஷயந்தான். ஒன்று நிலத்தை அபகரிக்கிறதுக்கு, அங்கே இருக்கிற ஆபரணங்கள், சொர்ணம், உலோகங்களை ஆக்கிரமிக்கிறதுக்கு. இது வந்து மாறவே இல்லை. இன்ன வரைக்கும் பாருங்களேன், நம்ம சம்பாரித்து என்ன பண்ணுறோம்? ஒன்று இடம் வாங்கி போடுறோம், இல்லைனா தங்கத்தோட சேமிக்கிறோம். ஸோ நல்லா யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா முதலீடுன்றது நம்ம நிறையா ஒரு விஷயம் சார்ந்து அது சின்ன விஷயமாக கொண்டு வந்துடலாம். அந்த மாதிரி நிறையா, அதாவது நம்ம வாழ்க்கையில் நம்ம பண்ணக்கூடிய விஷயங்களே தான். ஆனால் அதை வந்து பிரம்மாண்டமாக, இப்போ எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கும்,
நான் வந்து பணம் சம்பாதிக்கிறேன் ஆனால் என் வாழ்க்கையில் முன்னேறவே முடியலை அப்படின்னு. நான் நிறையா சம்பாதிக்கிறேன் ஆனால் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா சேவிங்ஸே பண்ண முடியலை அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து இருக்கும். அது எல்லாமே மாற்றி அமைக்கணும். எல்லாருமே நம்ம பணம் சம்பாதிப்போம். ஒரு வேலை செய்வோம், பணம் சம்பாதிப்போம். ஒரு தொழில் பண்ணுவோம், பணம் சம்பாதிப்போம். இதை மாற்றம் எதாவது இருக்கா? கிடையவே கிடையாது. ஆனால் அந்த பணத்தை வச்சு பணம் சம்பாதிக்க வைக்கணும். அதுதான் காலத்தில் ஒரு முன்னாடிலாம் சொல்லுவாங்க, பணம் குட்டி போடுமா அப்படின்னு. பணம் கண்டிப்பாக குட்டி போடுங்க. அதுக்குண்டான செயல்முறைகளை நம்ம என்ன பண்ணணும் ஆரம்பிக்கணும். பணத்தை பணம் சம்பாதிக்க வைக்கணும். அதற்கு தான் அந்த முதலீடு அப்படின்றது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வந்து ஒரு 1 லட்ச ரூபா சம்பளம் வாங்குறீங்க, உங்களுக்கு ஒரு 80,000 ரூபா மிச்சமாகுது, 20,000 ரூபா வீட்டு செலவு பண்ணுறீங்க. நல்ல பணத்தை நீங்கள் வீட்டுக்குள்ளே பணமாகவே சேமித்து பாருங்களேன். ஒரு வருஷம் கழித்து உங்கள் கையில் ஒரு 10 லட்ச ரூபா இருக்கும். ஆனால் அந்த பணம் வளர்ச்சி அடைஞ்சிருக்குமா அப்படின்னா அடைஞ்சிருக்காது. அதே நேரத்தில் நீங்கள் வந்து இன்றைக்கி இருக்கிற மார்க்கெட் ப்ரைஸில் தங்கம் வாங்கிக்கிட்டே இருக்கீங்க. ஸோ வந்து என்னென்னா, நான் ஒரு வருஷமாக தங்கத்தோட விலை வந்து பெருசாக முன்னேற்றம் இருக்காது, கொஞ்சம் டவுனாக இருக்கும். அதெல்லாம் இல்லை. நான் ஒரு ஆவரேஜாக சும்மா ஒரு இதுக்காக சொல்கிறேன். நீங்கள் தங்கம் வாங்கிட்டே வரீங்க, தங்கத்தோட வளர்ச்சி ஒரு 20-30% ஏறி இருக்குது அப்படின்னா நம்மளோட மதிப்பு எந்த அளவுக்கு போயிருக்கும்? அப்படி இல்லைன்னா ஒரு சீட்டு போட்டு ஒரு இடம் வாங்கி போடுறீங்க, இஎம்ஐயில் இடம் வாங்கி போடுறீங்க. அது வந்து நல்ல வளர்ச்சி. எப்பயுமே வளர்ச்சி இருக்குன்றதை விட அதுக்கு நம்ம ஒரு அசட்டாக இருக்கும், அதோட மதிப்பு கண்டிப்பாக கூடும். ஆனால் நம்ம செலக்ட் பண்ணி போட வேண்டிய ஒன்று இருக்குல்ல, அதெல்லாம் வந்து நிறையா விஷயங்கள் இருக்குது. அதாவது நான் சொல்கிறது எல்லாமே ஒரு சின்ன இன்புட்டு தான். உங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சம்பவங்கள், நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிகிட்டு இருப்பீங்க. ஆனால் அதை வந்து ப்ராசஸாக பண்ணுறீங்களா அப்படின்றத நீங்கள் எடுத்துக்கலாம். அந்த இடம் வாங்கி போடுறோம் அப்படின்னா நம்மளோட க்ரோத் எப்படி இருக்கும்? இல்லை, சரி ஓகே. ஒரு பிட்காயின் வாங்கி வைக்கிறோம், அது எப்படி இருக்கும்? இல்லை, நம்ம பங்குச்சந்தையில் முதலீடு பண்ணுறோம், அது எப்படி இருக்கும்? ஸோ நிறையா இருக்குல்ல. இப்போ நம்ம அதை விட்டுட்டு எப்பயுமே ஒரு முதலீடு வந்து பார்த்திங்கன்னா நிறையா விஷயம் இருக்குது. நிறைய பேர் சொல்லுவாங்க, இதில் ஏன்ப்பா இன்வெஸ்ட் பண்ண, டெட் இன்வெஸ்ட்மெண்ட்ப்பா, இது போயிருப்பா அப்படின்னு. கிடையவே கிடையாதுங்க. ஒரு லேப்டாப், நான் ஒரு எடுத்துக்காட்டாக சொல்கிறேன். நான் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு i3 லேப்டாப் வந்து வாங்கி வச்சுருந்தேன். அன்றைக்கி அது மார்க்கெட் ப்ரைஸு 12,000 to 18,000 ரூபாய்க்கு தான் வாங்கினேன். ஆனால் இன்றைக்கி நான் அந்த லேப்டாப்பை 20,000 ரூபாய்க்கு விற்றேன் ஒரு எக்ஸ்சேஞ்சில். ஸோ பாருங்களேன். அப்போ நான் அதை முதலீடாக பார்க்குறதா எப்படி பார்க்குறது? எதுவுமே பார்த்தீங்கன்னா முதலீடு தான். ஆனால் அதுக்குண்டான தேவைகள் வந்து வரணும். இப்போ வந்து ரேம் தட்டுப்பாடு, அதனால் என்ன ஆகிப்போச்சு, எனக்கு வந்து நல்ல ப்ரைஸுக்கு நான் ஒரு எக்ஸ்சேஞ்ச் போட்டு ஒரு லேப்டாப் எடுத்தேன். இந்த மாதிரி நிறையா விஷயம் இருக்குது. நம்ம ஒவ்வொரு விஷயமே பார்த்திங்கன்னா நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறது, நம்ம முதலீடு பண்ணுறத யோசித்து பண்ணணும். பணம் சம்பாதிக்கிறது எல்லாரையும் ஈஸிங்க. ஆனால் பணத்தை வச்சு பணம் சம்பாதிக்க வைக்கிறது அப்படின்றது தான் இங்கே வந்து ஒரு பிரம்மாண்ட ஒரு என்ன சொல்லலாம், ஒரு இக்கட்டான ஒரு போர்னு கூட எடுத்துக்கங்களேன், அந்த அளவுக்கு இருக்கும். இந்த 4 விஷயங்களை தாங்க நம்ம வந்து இந்த வீடியோஸாக பார்க்க போகிறோம். தங்க முதலீடு அப்படின்றது இப்போ வந்து பார்த்திங்கன்னா டவுனாக இருக்குது. நான் ஒரு சின்ன எடுத்துக்காட்டாக சொல்கிறேன். நம்ம அமெரிக்காவோட வட்டி விகிதம் குறையிறப்ப கூடுறப்ப நம்ம வந்து தங்கத்து மேலே ஃபோக்கஸாக இருந்திருக்கோம். அப்போ நல்லா யோசிக்கங்க, அமெரிக்காவை பொறுத்தவரை ஒன்று டாலரோட மதிப்பு ஏறும், இல்லை அப்படின்னா வட்டி விகிதத்தை இன்க்ரீஸ் பண்ணுவாங்க, டிக்ரீஸ் பண்ணுவாங்க. எப்படி வந்தாலும் நம்ம ஊருக்கு தங்கத்தோட மதிப்புக்கு எந்த ஒரு பாதிப்பும் வர்றதுக்கு கிடையவே கிடையாதுங்க. நீங்கள் மற்ற பொருளாதாரத்தில் என்ன வேணாலும் அடி வாங்கும், ஆனால் தங்கம் வந்து ஒரு நிலையாக இருக்க தான் செய்யும். அதை வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் என்ன அப்படின்றத கண்டிப்பாக வந்து சொல்கிறேன். உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், உங்களோட கேள்விகளை முன்வைங்க. அதே நேரத்தில் ஒன்று தான் சொல்லுவேன், பங்குச்சந்தை சார்ந்து நீங்கள் வந்து காசு கட்டி அதை வந்து படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக நிறைய பேர் நல்லா சக்ஸஸ் பண்ணவே முடியாது. நிறையா விஷயங்கள் நீங்கள் படிக்கணும். உங்களோட அனுபவம் மட்டுமே உங்களை சக்ஸஸ்ஃபுல்லாக ட்ரேடர் ஆகும். என்ன காரணம்னா, பங்குச்சந்தையை பொறுத்தவரை ஒரு சின்ன விஷயம், 2 பேர் கேட்டகரி தான். ஒன்று லாஸர், இன்னொன்று வந்து கெய்னர். நல்லா பார்த்துக்கங்க, பணம் யார் கொண்டு வரா? நம்ம தான் கொண்டு போகிறோம். இப்போ நான் 2 பேர் இருக்கோம் அப்படின்னா, நான் லாஸ் பண்ணால் இன்னொருத்தர் வின் பண்ணுவார், அவர் வின் பண்ணால் நான் லாஸ் பண்ணுவேன், நான் வின் பண்ணால் அவர் லாஸ் பண்ணுவார், இவ்வளவு தான். அப்போ யாராவது ஒருத்தர் லாஸ் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் பங்குச்சந்தையில் வின் பண்ண முடியும். ஸோ இதெல்லாம் நிறையா விஷயங்கள் நம்ம வரப்போகிற நாட்களில் தனித்தனியாக வந்து பேசுவோம். ஸோ இது ஒரு இன்ட்ரோ வீடியோ தான். சொல்லப்போனால் நான் சொன்ன மாதிரி டிஸ்க்ளைமர் தான், நான் ஒரு சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடர் கிடையாதுங்க, லாஸ் பண்ணுற ட்ரேடர் தான். இன்ன வரைக்கும் லாஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். அதுக்கு ஒரே ஒரு காரணம், என்னோடய எமோஷ்னல். ஸோ வந்து பார்த்திங்கன்னா பணத்தை நினச்சி ஒரு பதட்டம் ஆகிடுறது. அப்போ என்ன ஆகுனா, அது வந்து லாஸில் வந்து தான் முடியுது. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குங்க. உங்களோட அனுபவங்களை ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக என்னோடய நம்பர் வந்து கீழே கொடுத்துருக்கேன், எப்போனாலும் கால் பண்ணலாம் இது சார்ந்து. ஓகே, நன்றி, வணக்கம்.